அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமுத சித்ரா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கலியுகத்தில் பல அற்புதங்களை நிகழ்த்தி வரும் திருச்செந்தூர் முருகனின் ஒரு அற்புத நிகழ்வை பற்றிதான். முருகன் மீது அன்பு கொண்டவர்கள் கோடான கோடி அன்பர்கள் இருக்கிறார்கள். அந்த அன்பர்களில் புண்ணியம் செய்த சிலரிடமே முருகனே நேரிடையாக சென்று காட்சி கொடுத்து அருள் புரிகிறார். அருணகிரிநாதருக்கு திருவண்ணாமலையில் காட்சி தந்து முத்தைத்தர் என்ற முதல் அடியை எடுத்து தந்தார். அதே போல ஒரு அன்பருக்கு அடியெடுத்து கொடுத்தார். வாங்க அந்த அன்பரை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். திருமலை நாயக்கர் மதுரையை ஆட்சி செய்த நூற்றாண்டில் திருச்செந்தூர் அருகே கைலாசபுரம் என்னும் ஊரில் சிவ தொண்டையே பெரும் தொண்டாக ஆற்றி வந்த சைவ வேளாளர் குடும்பத்தில் தமிழுக்கு தொண்டு செய்யும் சண்முக சிகாமணி கவிராயருக்கும் அன்பே வடிவான சிவகாம சுந்தரிக்கும் சிவன் அருளால் திருமணம் நடைபெற்றது. அவர்கள் வாழ்க்கை அன்பும் அரணும் உடைய இல்லறமாக இனிமையுடனே இருந்தது. ஆனால் அவர்களுக்கு குழந்தை பேறு என்ற ஒரு குறை இருந்தது. திருச்செந்தூரில் சென்று முருகனை வேண்டி அவன் அருளால் தமிழும் சைவமும் தழைக்க ஒரு தெய்வீக குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் குமரகுருபரர். குழந்தை இல்லை என்ற துன்பம் நீங்கியது. மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த மகிழ்ச்சி நிலைக்கவில்லை. குமரகுருபரர் மற்ற குழந்தைகள் போல் பேசவில்லை. ஊமையாக அந்த குழந்தை இருந்தது. இம்மாதிரி ஊமை பிள்ளையை கொடுத்ததற்கு பிள்ளை கொடுக்காமலே இருந்திருக்கலாமே என்று மனம் நொந்து போனார்கள். குழந்தையை தந்த அந்த திருச்செந்தூர் முருகனிடமே சென்று முறையிட முடிவு செய்தனர். முருகன் அருளால் அந்த குழந்தை எப்போது பேசுகிறதோ அதுவரை அவன் சந்நிதியிலேயே இருப்போம், இல்லை என்றால் மூவரும் கடலில் விழுந்து உயிர் துறப்போம் என்று முடிவு செய்தனர். வந்த வினையையும் வருகின்ற வல்வினையையும் தீர்க்கின்ற கந்தவேளே, எங்கள் குழந்தையை பேசவை, இல்லை என்றால் எங்கள் மூவர் உயிரையும் எடுத்துக்கொள் என்று மனமுருகி கண்ணீர் மல்க திருச்செந்தூர் சென்று முருகனை வேண்டி நின்றனர். பல நாட்கள் ஓடின. முருகனை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார். முருகப்பெருமான் திருவுளம் கொண்டார். ஒரு நாள் இரவு உறங்கிக் கொண்டிருந்த குமரகுருபரரை எழுப்பி காட்சி கொடுத்து பேசும் வரம் அளித்தார். சாதாரண வரம் அல்ல, கவி மழை பொழியும் வரமளித்தார். ஊமையாக இருந்த பிள்ளை இப்பொழுது கவி பாட துவங்கியது. அதற்கு முதல் அடியை முருகப்பெருமானே எடுத்து கொடுத்தார். பூமேவும் செங்கமல என்ற அந்த முதலடியை முருகப்பெருமானே எடுத்து கொடுத்தார். அதுதான் முருகன் மீது குமரகுருபரர் பாடிய கந்தர் கலிவெண்பா ஆகும். திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமான் இப்படி எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தி வருகிறார். இன்றும் ஊமை பிள்ளைகளை பேச வைக்க திருச்செந்தூர் முருகனை வேண்டுகின்றனர். தன்னை வந்து சரணாகதி அடைந்தவருக்கு அவன் ஆதரித்து அருள் வழங்குவான், இது சத்தியம். நாமும் அவனை வணங்கி அருள் பெறுவோம். இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் வாழ்வில் சகல நன்மைகளும் உண்டாகட்டும். மீண்டும் மற்றுமொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.